கையை தூக்கவும், இந்த இடத்தில் ஆவேசமாக பேசவும், சொந்த பேரையே மதுரை கிழக்கு விஜய், மேற்கு விஜய், எவனோ சொல்லியிருக்கான். உசிலம்பட்டியில கள்ளர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் கொஞ்சம் வீரமா இருப்பாங்க அப்படின்னா உசிலம்பட்டி விஜய். திமுகவின் தோற்றுனர் பேரறிஞர் அண்ணா, அதிமுகவின் தோற்றுனர் ஐயா எம்ஜிஆர். ரெண்டு பேரும் படத்தை வச்சுக்கிட்டு எங்கிட்டு வரலாறு திரும்பும், நீ தான் திரும்பணும். வேலு நாச்சியார வச்ச யாரு? வேலு நாச்சியார்னு ஒரு 10 நிமிஷம் பேசு. நீ மொத்தமாவே பேச அனுமதி கேட்கறதே 10 நிமிஷம் தான் கேட்கிறேன். சனிக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும், நடிச்சு பார்த்து வந்து பேசணும். அடுத்த சனிக்கிழமை சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி சனங்கள் வந்து விஜய் வர்றாரு, நாம் கோட்டைக்கு போகிற ரூட்டா, நான் சாப்பிட்டேன் புரட்டா வரட்டா, காட்டுறேன் டாட்டா, இங்க வாடா அப்படின்னு சொல்லத்தணும். இங்க வாடா நீ என்னது. அப்புறம் சமீபத்திலே அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிற விஜயும் அவருடைய ஆதரவாளர்களும் என்ன கேள்வியை கேட்கிறார்கள் என்றால், இப்போதுதானே அரசியலை ஆரம்பித்திருக்கிறார், இப்போதுதானே வந்திருக்கிறார், இவர் மீது இவ்வளவு காட்டமான விமர்சனங்களை நாம் தமிழர் கட்சி செய்ய வேண்டுமா? எல்லாரும் சீமானாக முடியாது, எல்லாராலும் உங்களை போன்ற பேச முடியாது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வளவு காட்டம் தெரிவிப்பதற்கான காரணம் என்ன என்பதை கேட்கிறார்கள். அவர்களுக்காக ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவனுக்கும் அரசியல் கட்சிக்கும் கருத்தியலும் கொள்கையும் எவ்வளவு முக்கியம் என்பதை ஒப்பிட்டு நீங்கள் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தம்பி விஜய் அவர்கள் வருகையை பற்றி 15 ஆண்டுகளாக அண்ணன் எடுத்து வைத்திருக்கிற கோட்பாடுகளை நீங்கள் பார்த்தீர்கள். மொழி குறித்தோ, இனம் குறித்தோ, இந்த இனத்தின் வரலாற்று குறித்தோ, இந்த இனம் தூக்கி சுமந்து வந்த துயரம் குறித்தோ ஒன்றும் இல்லை. இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலையில் அவருக்கு ஏதாவது நிலைப்பாடு இருக்கா? இல்லை. இஸ்லாமிய மக்களின் உரிமை, சரியத்து, வக்பு வாரிய சட்டம், முத்தலாக்கு ஏதாவது நிலைப்பாடு இருக்கா? இல்லை. எதுலையாவது இருக்கா? கச்சத்தீவு திருப்பி எடுக்கணும். கச்சத்தீவு கொடுத்ததனால் வந்த காயம் 800 பேருக்கு மேல தாக்கி அழிக்கப்பட்டிருக்கார்கள். அந்த சாவின் வழி அண்ணன் முன்வைத்த கோட்பாட்டை தாண்டி ஒரு தத்துவத்தை வைத்து அவரையும் விட ஆகச் சிறந்த ஒரு கோட்பாட்டோடு நான் வருகிறேன் என்றால் கைதட்டி வரவேற்று முதல் தொண்டனாக இருக்க தயாராக தான் இந்த சீமான். நீங்க புரிஞ்சுக்கணும். நீ ஒண்ணுமே இல்லாம ஆன்றோர்களும் சான்றோர்களும் இருந்த அரசியல் செஞ்ச இந்த நிலத்தில் உலகத்திற்கு பொதுமறை தந்த மக்கள், அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவர் கூட்டம், எப்பேற்பட்ட இனத்தின் மக்கள், எவ்வளவு பெரிய பேரறிஞர் இருந்த இடத்தில், இந்த இடத்தில் இவ்வளவு பெரிய கோட்பாட்டை வைத்து இந்திய திராவிட சூழ்ச்சிகளால் தாழ்த்தி வீழ்த்தப்பட்டு உரிமை இழந்து அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் சமூகத்தில் இனச்சாவில் இருந்து கதலில் இருந்து பிறந்த மகன் கருணாநிதி ஜெயலலிதா என்ற மிகப்பெரிய ஆளுமைகளை ஊடறுத்து 1.5 ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருந்து 220 வழக்குகளை போடப்பட்டு ஏறாத நீதிமன்ற படிக்கட்டில்லை, தொழில் செய்ய முடியாது, கடவுச்சீட்டு இல்லை, ஒரு நாட்டுக்கு பறந்து செல்ல முடியாது, எங்கேயும் போக முடியாது, எல்லாத்தையும் விட்டு என் மொழி, என் இனம், என் நாடு, என் மக்கள், அவர்களின் எதிர்கால பாதுகாப்ப நல்வாழ்வு என்று நின்று ₹1 வாக்குக்கு காசு கொடுக்காமல் ஒருத்தருடைய ஆதரவு, இந்த சாதி சீமானை ஆதரித்தது, இந்த மதம் இவனை ஆதரித்தது, இந்த முதலாளி இவனுக்கு நிதி கொடுத்தான் என்று அது பிச்சை எடுத்து திரள் நிதி என்று திரட்டி, அதை கூட திமுக கேள்வி பண்ணும், பிச்சை எடுத்து கட்சி நடத்தி போராடி 4,50,000 வாக்கு 1.1 இருந்து 8.5 விழுக்காடு வாக்கை வாங்கி தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற ஒரே அரசியல் கட்சியா வந்து இவ்வளவு தூரம் ஏறி ஒரு கவனத்தை பெற்று இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்தி மேலே ஏறி தமிழ் தேசிய அரசியலை கட்டி நிறுவலாம்ங்கிற போது திடீர்னு உள்ள வந்து திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுதான், மறுபடியும் பெரியார், மறுபடியும் அண்ணா, மறுபடியும் எம்ஜிஆர் அப்படின்னா வரலாறு திரும்புதா, அங்கேயே சுத்துதா. தம்பி, திமுகவின் தோற்றுனர் பேரறிஞர் அண்ணா, அதிமுகவின் தோற்றுனர் ஐயா எம்ஜிஆர். 2 பேரும் படத்தை வச்சுக்கிட்டு எங்கிட்டு வரலாறு திரும்பும், நீ தான் திரும்பணும். உங்களுக்கு புரியுதா? திராவிடம் என்ற கோட்பாடு என்னரும் சொந்தங்களே, தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமான கொண்டு வரப்பட்ட ஒன்று என்பதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருத்தை ஏற்பவர் எதிர்ப்பவர் எவர்? இங்கே எதிர்ப்பவர் தமிழர் அல்லாதவர் பாதுகாப்பாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்றுதான் திராவிடம்.
திராவிடம் என்ற ஒன்றே கிடையாது. எப்படி பார்த்தாலும் சங்கி, நான் கூட சொன்னேன், சங்கி என்றால் கூட நண்பன் என்ற பொருள் வருது. திராவிடம் என்றால் எப்படி பார்த்தாலும் திருடன் என்றுதான் பொருள் வருது. எப்படி பார்த்தாலும் அந்த சொல்லே தமிழ் சொல் இல்ல, அது சமஸ்கிருதம். அப்ப அங்கிருந்த திருட்டு மாடல், அது தமிழ் இல்ல, ஆங்கிலம். எது திராவிட மாடல் ஆட்சி. அது எதிர்க்கணும்னு ஒண்ணு இல்ல. நீ நான் கேட்கிற கேள்வியை சொல்லு. தமிழ் சனியன், தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள். உன் தமிழில் என்ன இருக்கிறது? இப்ப நான் ஒரு தமிழன், இவர் தெலுங்கர் என் நிலத்தில் வாழ்றார், இவர் ஒரு கன்னடர் என் நிலத்தில் வாழ்றார், இவர் ஒரு மலையாளி, அவர் ஒரு மராட்டி, இவர் ஒரு பீகாரி, இவர் குஜராத்தி, எல்லாரும் என் தாய் நிலத்தில் வாழ்றாங்க. நீ கன்னடர், நீ உன் தாய்மொழி நீ கர்நாடகா. நீ இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு உன் தமிழில் என்ன இருக்குன்னு கேட்டா இவர்கள் மொழியிலெல்லாம் இருக்கு, என் மொழியில இல்லையாங்கிற கேள்வி எனக்கு வருமா வராது? கேரள கவிஞன், மலையாள கவிஞன் ஆத்தூர் ரவிவர்மா சொல்லுகிறான், உலகத்திலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் கிரேக்கர்கள், சீனர்கள், அதையும் தாண்டி இந்தியாவில் தமிழர்கள் என்று சொல்றான். அவன் அடுத்த வரி சொல்றான், அந்த தமிழ் மொழி என் தாய்மொழியின் தாய்மொழி என்பதிலே எனக்கு பெருமை என்று பதிவு செய்கிறான். நீ என் மொழியை சனியன் ஒளிங்கிறான். அவன் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிதல் இனிதானது எங்கும் இல்லை என்றான். இவன் பாப்பா நீ எனக்கு தந்த. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? என் தாயை இழிவுபடுத்தியவனை தந்தை என்று போற்ற சொல்ற நீ. தமிழ் காட்டுமிராண்டி பாஷை பேசுற நீ யாரு? காட்டுமிராண்டி தானே. தமிழ் முட்டாள்களின் பாஷை பேசுற நீ யாரு? முட்டாள் தானே. நீ முட்டாள் காட்டுமிராண்டியா ஏற்கிறியா? பிறகு இப்ப திருப்பி நீ கூட்டிட்டு வந்தீனா, இங்க வாடா அப்படின்னு சொல்ல, இங்க வாடா நீ, என்னது? அப்புறம் ஏதாவது எதையாவது தெரிஞ்சு வரணும்ல. காமராஜரை வச்ச, யார் காமராஜர் 10 நிமிஷம் பேசு. வேலுநாச்சியார வச்ச, யாரு வேலுநாச்சியார்னு ஒரு 10 நிமிஷம் பேசு. நீ மொத்தமாவே பேச அனுமதி கேட்கறதே 10 நிமிஷம் தான் கேட்கிற. தெரியுமாடா? ஏய், திருச்சியில இந்த போராடல அதுக்கு கேட்கறத 15 நிமிஷம் தான் கேட்டிருக்காப்ல. அரசு இன்னொரு 5 நிமிஷம் பேசிக்கன்னு கொடுத்துருக்குது. இதுக்கே சனிக்கிழமை 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 வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும், நடிச்சு பார்த்து வந்து பேசணும். அடுத்த சனிக்கிழமை வாரத்தில் சனிக்கிழமை சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி சனங்கள் வந்து விஜய் வர்றாரு. இதுல வேற வேட்டைக்கு தான் வெளியில வருவியா? நீ வேடிக்கை காட்ட வர்றவனா இருக்க. ஒரு அடிப்படை தெரியுதா உனக்கு? நீ படிச்சிருக்கீல, அடிப்படை தெரியுதா? செத்த மிருகத்தை செத்ததை திங்காத சிங்கம், இதுல இருந்தே உனக்கு தெரியல. டே, அது எந்த காலத்துலயும் வேட்டைக்கு போகாதரா. பெண் சிங்கம் தாண்டா வேட்டையாடி கொண்டாடும், அது செத்த தாண்டா முன்னாடி கொண்டாந்து போடும், அதை தாண்டா அது திங்குது. நீ வேடிக்கை பார்க்க வர சிங்கம், வேடிக்கை பார்க்க வர சிங்கமா இல்ல, வேடிக்கை காட்ட வர சிங்கமா இருக்க. கோட்பாட்டு அளவுல தான் எதிர்க்கிறேன். உறவளவுல நீ அண்ணன் தம்பி இல்லை நம்ம பேசுறோமா, சண்டை போடுறோமா? அப்ப எதிர்க்காம எப்படி? நீ பெரிய எதிரிகளோட மண்ணு கட்டி நான் முன்னேறி போகும்போது வெறும் திரைக்கவர் சிமச்சு மூடலாம் போது ஏறி வந்த ஒரு எளிய மகன் எங்க அண்ணன் கமலஹாசனை குறுக்க விட்டாங்க. அதை அடிச்சு முன்னேறி போகும்போது இவர் வர்றாரு. வரும்போது முன்னாடி நிக்கிறவன்ட்டு என்ன பேசணும்? நல்லா படிக்கணும், பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளா இருக்கணும், இந்த மது இந்த தீ பழக்கங்கள் இல்லாமல் இருக்கணும், ஒரு வேலையை தேடிக்கிறங்க, நமக்கு ஒரு காலம் வருது, நம்ம நல்லபடியா ஆச்சு, இப்படிலாம் பேசணும்ல. எவனாவது அவர் பேசுறத உட்கார்ந்து கேட்டு பார்த்திருக்கியாடா? தேட்டர்ல முதல் காட்சி கத்தவன்ல அதே தான். அப்புறம் ஏனை எதிர்க்கிறீன்னா, உனக்கு நண்பா நண்பி, எனக்கு தம்பி தங்கைகள், அவன் எதிர்காலத்துக்கு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அவனை வந்து இப்படி விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் கத்துறேன். ஏய் இருப்பா, உன் வேலை இல்லப்பா, இருப்பா. நான் இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்லன்னா குறுக்க வரும்போது வேணாடா இவன் வேற ஒரு இதுன்னா வருது. எதிர்க்க வேண்டிய தேவை எனக்கு என்ன வம்பா வருது? நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லி. இப்போ பாரதிய ஜனதா உன் கொள்கை எதிரி. முதல்ல உன் கொள்கையை சொல்லு, அது எதிரா இருக்கா இல்லையான்னு நான் சொல்றேன். ஏடா சிரிக்கிறா? ஏன் முதல்ல உன் கொள்கையை சொல்லுப்பா. என் கொள்கை எதிரி அது இல்லடா கொள்கை. எந்தெந்த கொள்கையில் உனக்கு எதிரி அதுதான் கொள்கை.
திமுக அரசியல் எதிரி. எந்தெந்த அரசியலில் முரண்படுற? அப்போ அதிமுகவின் அரசியல் உனக்கு எதிரியா இல்ல, அப்ப காங்கிரசின் கொள்கை உனக்கு எதிரியா இல்ல. அதானது. பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு கொள்கை மாற்று யாராவது இந்த கூட்டத்தில் சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க பெருமக்களே. வெளியுறவுத்துறை கொள்கை, பாதுகாப்பு கொள்கை, மருத்துவ கொள்கை, கல்விக் கொள்கை, போக்குவரத்து எதுலையாவது இருக்காட தம்பி? எல்லாம் சேம். திரும்ப திரும்ப சொல்றேன், பாரதிய ஜனதா காங்கிரஸ், திமுக அதிமுக கொடிகளில் வண்ணம் மாறும், கொள்கையில் எண்ணம் மாறாது. பார்ட்டி சேஞ்ச், நோ பாலிசி சேஞ்ச். போட்டு குழப்பிக்காத. ரெண்டா பயலா யோக்கிய பய. இந்த நாட்டிலே தமிழ் தேசிய மக்கள் பெருத்து வாழ்கிற இந்த நாட்டிலே இருக்கிற பலாயிரக்கணக்கான பிரச்சனையை தந்தவன் எவன்? ஒன்னு காங்கிரஸ், பாரதிய ஜனதா. அவன் திணித்த போது கைகட்டி வேடிக்கை பார்த்து அனுமதித்தவன் எவன்? திமுக அதிமுக. இந்த 4 பேரை தாண்டி எனக்கு இந்த நாட்டில் பிரச்சனை வந்ததுன்னு யாராவது சொல்லு. இந்த 4 பேருமே திட்டு போய், அப்ப 4 பேருமே அடிக்கணும். என்ன எப்படி கூடுவான்? எப்படி கூடுவான்? திமுக ஆட்சியை ஒழிக்கணும், எல்லாரும் வாங்க ஒன்னா நிப்போம். ஏடிஎம்கே பிஜேபி உள்ள விட்டுறப்படாது, எல்லாரும் வாங்க ஒன்னா நிப்போம். டிஎம்கே நான் உங்க 2 பேரையும் ஒழிக்கணும், அதனால நாங்க ஒன்னா நிக்கிறோம். எப்படி நிக்கிறோம்? நம்பர் 1. ஒரு கட்சியை ஒழிக்கிறதே கொள்கையா இருக்க முடியுமாடா? ஒழிச்சிட்டு நீ என்னடா பண்ணுவ? நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க நமக்கு? தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நபிகளாரே? நன்மையை வைத்துத்தான். திமுகவுக்கு மாற்று இன்னொரு திமுக அப்படி இருக்க முடியும்? நெருப்பை வைத்து எப்படி அணைக்க முடியும்? அங்க ஒரு தண்ணி தேவைப்படும். ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக சுமாரான ஊழல் லஞ்சம் இல்லை, அங்க உண்மையும் நேர்மையும் தான் மாற்றா இருக்க முடியும். அதை தான் நாம சொல்றோம். நீ அப்படி எதையுமே சொல்லாம வந்து இப்பதானே வந்திருக்காருன்னு, இப்பதுக்கு வர அப்புறமா வா, நான் இவங்களை முடிச்சுக்கிறேன், இப்ப எதுக்கு வரணும்னு சொல்லு தம்பி. முதலமைச்சர் ஆவதல்ல லட்சியம், முதலமைச்சராகி நான் என்ன செய்ய போகிறேன் என்பதுதான் இலக்கு, லட்சியம். இப்ப அண்ணன் சொல்றேன்ல, எல்லாருக்கும் ஏழை பணக்காரன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்ற பாகுபாடின்றி அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வி இலவசம். உலகத்தரத்திற்கு, உலகத்தரம்னா என்ன? உலகத்திலே கல்வியிலே முதலிடத்தில் இருப்பது தென்கொரியா, 2வது ஜப்பான், 3வது சிங்கப்பூர், 4வது ஹாங்காங், 5வது பின்லாந்து. இந்த 5 நாடுகளை தாண்டி ஆகச் சிறந்த கல்வியை என் நாட்டு பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேங்கிறேன். இது என்ன? என் லட்சியம், என் லட்சியம். ஏடா தம்பி, உலக தரத்திற்கு மருத்துவத்தை என் மக்களுக்கு கொடுப்பேன். அரசு மருத்துவமனைங்கிறது இன்னைக்கு பிணறுப்பு அறுவை மார்ச்சோரி கூடாம இருக்கு. இல்லை, நட்சத்திர விடுதி போல சிங்கப்பூர், மலேசியா, லண்டன், மற்ற நாடு, அரபு நாடுகளில் எப்படி மருத்துவமனை இருக்கோ அந்த தரத்துக்கு தூக்கிட்டு வருவேன்றேன். இது என் கனவு. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை கொடுப்பேன். இனி படிக்காதவர்களே இல்லை என்ற நிலையை என் தாய்நாட்டில் உருவாக்குவேங்கிறதா. இது ஒரு கனவு, இது ஒரு இலக்கு, இது ஒரு லட்சியம். காரணம், கண்கள் வழி நடத்தி என் கால்கள் பயணிக்கல, என் கனவு வழி நடத்தி என் கால்கள் பயணிக்கல. அதை புரிஞ்சுக்கணும். இது என் கனவு இல்ல, பல 100 ஆண்டுகளாய் என் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு. பழனி பாபா கனவு, காகிதம் இல்லத்து கனவு, என்னுயிர் தலைவன் பிரபாகரன் கனவு. இது நம் முன்னோர்களின் கனவு. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநில காடும் உடையதாகரன். குடிதலி கோலோச்சு மாநில மன்னன் அடிதலி நிற்கும் உலகு. இதெல்லாம் ஒரு அரசாட்சி எப்படி செய்யணும்னு நமது முன்னவன் வள்ளுவ பெருமானார் வகுத்து தந்த மறை. அந்த மறையின் வழியிலே ஒரு ஆட்சி. இப்படி ஒண்ணும் இல்லாம வந்துட்டு இது என்ன ஓட்டா, இது என்ன நம்ம எதிரிகளுக்கு வைக்கிற வேட்டா, இது என்ன நாம் கோட்டைக்கு போகிற ரூட்டா, நான் சாப்பிட்டேன் புரட்டா வரட்டா காட்டுறேன் டாட்டா. இப்படியாடா டே, ஏடா என்னது ஏண்டா இவ்வளவு பேரு பேசுறீங்க, இவ்வளவு கேள்வி கேட்கிறீங்க. இன்னும் எத்தனை ஆயிரம் கேள்விகள் வந்தாலும் எதிர்கொள்கிற ஆற்றலை என் இன முன்னோர் வரலாறு எனக்கு வழிகாட்டியிருக்கு. நீங்க எழுதி வச்சுக்கிட்டு இந்த இடத்தில் கையை தூக்கவும், இந்த இடத்தில் ஆவேசமாக பேசவும், இங்கேனா டப்பிங் தேட்டர் டப்பிங் பேசுற மாதிரி அப்படி பேசக்கூடாது. சொந்த பேரையே மதுரை கிழக்கு விஜய், மேற்கு விஜய்,
எவனோ சொல்லியிருக்கான் உசிலம்பட்டியில கள்ளர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் கொஞ்சம் வீரமா இருப்பாங்க அப்படின்னா உசிலம்பட்டி விஜய் என்னது? ரெண்டே பேருக்கு தான் போட்டி, ஒன்னு டிவிக்கு இன்னொன்னு டிஎம்கேன்னு. ரெண்டு பேரும், ஒரு பொம்பளை டிஎம்கேல திருடி இருக்கா, இன்னொரு பொம்பளை டிவிக்கேல திருடி, இங்க ஒரு டீம் மாஸ்டர். அண்ணனை அமைதியா போகும்போது விட்டுறணும். நான் கொஞ்ச நாள் பொறுத்தேன், சும்மா வாய் தோண்டும் போது அப்புறம் வெளுக்க வேண்டியதானே. பெரியார் கொள்கை வழிகாட்டின்ல எந்தெந்த கொள்கையை எடுத்துக்கிட்டாயின்னு கேட்டேன், அது சொல்லு. நல்லா இருக்கேன், நானும் பின்பற்றுகிறேன். என்ன வேணும்னாப்பா செய்யறேன், வேணும்னா செய்யறேன். டேய், வேற ஆளா இருந்தா ஒன்னு தற்கொலை பண்ணி செத்துருப்பான், இல்லைன்னா கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான், பைத்தியமாயி பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பான். இந்த மகனுக்குள்ள இருக்கிற உறுதியை தந்தவன் பிரபாகரன் என்ற பெருந்தலைவன், என் முன்னோர்கள். நான் என்னடா உயிரோட போராடிக்கிட்டு இருக்கேன், போராடி செத்தவங்கடா அவங்கெல்லாம். நீ வந்து போயிட்டு என்னென்ன இது இவர் அப்படின்ன, இதை தாண்டி ஒரு அரசியல் எடுத்து வை. நல்லா பேசுறாப்லையே தம்பி, நம்மளே ஆதரிக்கலாம். அது முகத்தை பார்த்து, என் முகம்தான் போடுங்க ஓட்டு. 5 வருஷம் கழிச்சு இந்த மூஞ்சி கேவலமாய் போகும். என் முகத்தை பார்க்காதீர்கள், நான் முன்வைக்கிற கருத்தை பாருங்கள். அதான, என் மதத்தை பார்க்காதீர்கள், அதை கடந்து நாங்கள் முன்வைக்கிற மானுடத்தை பாருங்கள், உயிர்மை நேயத்தை பாருங்கள். அப்படிதானே பார்க்கணும். அதை பேசாம சாதியை பார்க்காதீர்கள், நாங்கள் எங்களின் சாதிக்க துடிக்கிற அந்த எண்ணத்தை பாருங்கள், அப்படிதானே வைக்கணும். நோம்பு கஞ்சி குடிக்க நீ எந்த கட்சி வந்தாலும் இந்த அடிதான். என்ன தெரியுமா, எங்க மச்சனை என் தம்பி எல்லாம், மச்சான் வா மச்சான் இப்பதான் இருக்குன்னு, யாருமே வரலன்னா நான் வரேன், எல்லாரும் வந்து குடிக்கிறான். ஒரு எங்க அண்ணன் இறந்து போயிட்டா, நம்ம அண்ணன் பார்க்கட்டேன். அந்த ஒரு நாள் முஸ்லீம்லாம் ஏன்னா இந்த போராட்டத்துக்கு வரலன்னு, நீ வேற மானத்தை கிடைக்காம சும்மா அப்படின்னா, ஒரு நாள் முஸ்லீம் ஒரு நாள் மட்டும் வருவாங்க, அதுதான் தவறு. நான் என் தம்பி எல்லாம் வந்து நீ வான்னு, நான் இப்பவும் சொல்றேன், என் மக்களின் உணவுக்கானவன் இல்ல, அவர்கள் உணர்வுக்கானவன், உரிமைக்கானவன், அவர்களுக்கு உயிரானவன். அதனால நான் போய் இந்த ஒரு நாள் இப்தார் விருந்தில் போய் பங்கேற்று சார் சாப்பிட்றதுக்கான ஆளில். ஃபர்ஹானா சிக்கல், ஃபர்தா சம்பந்தப்பட்ட கேள்வி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ இஸ்லாமோட பெண்களோட கேடயமாக பயன்படுத்தக்கூடிய ஃபர்தாவை பள்ளி கல்லூரிகளுக்கு நாங்கள் வந்து அணிஞ்சிட்டு செல்கிறோம். அதை ஒரு சில கல்லூரிகளில் வந்து அனுமதிக்கிறாங்க, ஒரு சில கல்லூரிகளில் மறுத்துடுறாங்க. இப்போ இதுவரை ஆட்சி செஞ்ச திமுக அதிமுக ஆட்சிகளில் வந்து அது சம்பந்தமாக இதுவரைக்கும் எந்த உத்தரவாதமே கொடுக்கல. சப்போஸ் உங்களுடைய ஆட்சி வரும்போது நீங்கள் அதுக்கான செயல்பாடு எப்படி இருக்கும்? இந்த பர்தா அணிந்து செல்வதற்கு வந்து பல மாநிலங்களில் பிரச்சனை வரும்போது, இங்கேயுமே பல மாவட்டங்களில் பிரச்சனை வருகிற போது அதற்காக எதிர்த்து கடுமையாக போராடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. அதுக்காக பெருசாக நான் பேசியிருக்கேன். அதை நீங்கள் காணொலிகள் வாயிலாக எல்லாத்திற்குமே ஆவணங்கள் இருக்குது. நான் இவ்வளோ தூரம் அறிக்கை விட்டு சண்டை இங்கே ஒரு மார்க்கத்தை ஏற்பது, ஒரு சமயத்தை ஏற்றுக்கொள்வது, ஒரு உணவு உடை வழிபாடு, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சுதந்திரம், ஒவ்வொரு மாநிலனின் உரிமை. இந்த மாதிரி உடை அணியணும், இந்த உடையைத்தான் அணிந்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லலாம். அந்த நேரத்தில் நான் கேட்டேன், எங்கள் பிள்ளைகள் பறந்து வருவது, அது வெளியே கழட்டி வைக்கணும் எல்லாரும் ஒரே மாதிரின்னா, பிராமண மாணவர்கள் பூணூர் அணிந்து வருவதை நீங்கள் வெளியில் கழட்டி வச்சுட்டு வர சொல்லுவீர்களா என்று கேட்டேன். அவர்கள் திருநீர் அணிந்து வருகிறார்கள், எல்லாம் அணிந்து வருகிறார்கள். அப்போது நான் எழுப்பிய கேள்வி, இவர்களிடத்தில் பதிலில்லாத போன ஒன்று, சீக்கியர்கள் தாடியோடும் தலைப்பாகையோடும் வருவதை, அது மத அடையாளம் தானே, அதை கலட்டி வைத்துவிட்டு வர வேண்டும் என்று சொல்வதற்கு இந்த ஆட்சியாளர்கள் யாருக்காவது துணிவு இருக்குதா என்று கேட்டேன். அதோட தான் அந்த பிரச்சனை முற்று பெற்றது. உங்களுக்கு புரியுதா? ஒரே நாடு ஒரே சட்டம் என்பதை துணிந்து நான் எதிர்க்க காரணம், என்னோடு சீக்கியர்கள் எப்போதும் துணை நிற்பார்கள் என்றுதான். ஒரே நாடு ஒரு சட்டம் ஒரே உடையெல்லாம் இங்கே செல்லாது, அது செல்லாது. அவன் ஒருபோதும் இராணுவத்திலேயே அவன் தலைப்பாக அணிந்து கொள்ளலாம், தாடி எடுக்காமல் இருக்கலாம். நாம தாடி எடுக்கணும், ஒட்ட முடி வெட்டணும், உங்களுக்கு தெரியும். அவன் எடுக்க மாட்டான், தாடி எடுக்க முடியாது. அவன்
அவன் விண்ணூர்தி நிலையத்திலே கத்தியோட பயணிக்கலாம். பாராளுமன்றத்துக்குள்ளே கத்தியோட போன தலைவர்கள்லாம் எனக்கு ரொம்ப நெருக்கம். ரஞ்சித் சிங் மான் எல்லாம் எனக்கு ரொம்ப நெருக்கம். போக முடியல. அதனால் நீங்க நம்முடைய ஆட்சி என்பது முழு சுதந்திரத்தோடு நாம் வாழ்வதற்குத்தான். நீங்க அதை பத்தி கவலையே படாது. இந்த மகன் அரியணைக்கு போவது என்பதே, அதிகாரத்துக்கு போவது என்பதே, என் தங்கை என் தாய் அவர்கள் சுதந்திரமா உடை உடுத்திக் கொள்ள, பரத அணிந்து கொள்ள, அதுக்காக தான். இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இருக்கும்னு நீங்க கடவுளே நினைக்காதீங்க. சாதாரணமா அது சரி பண்ணும். நீங்க பரத அணிந்து போங்க, எவன் கேட்கிறான்னு போங்க, எவனும் கேட்க மாட்டான். வேற ஏதாவது? அடுத்ததாக ஃபஹத் அவர்கள் கீழக்கரை. ஃபஹத் அவர்கள் கீழக்கரை. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் வந்துட்டு நாம் தமிழர் கட்சியை எதிர்ப்பதற்கான காரணம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர்கள் எதிர்க்கிறதுக்கு ஒரு காரணம் இல்லை. ஏன்னா நான் அவங்களுடைய பிள்ளை, அங்கிருந்தா வர்றேன். கற்பிக்கப்பட்டது, அது அடையாளம் காட்டப்பட்டது ஆபத்து. எப்படின்னா, ஒரு எளிய பின்னணியிலிருந்து ஒரு மகன் வர்றான். அவன் இந்தியன் திராவிடம் ரெண்டுக்கு எதிராக வர்றான். ஒரு இனச்சாவிலிருந்து, ஒரு இன அழிப்பிலிருந்து வெகுண்டு எழுந்து வர்றான். அவன் வெறியோடு வர்றான். அவனை எப்படி எதிர்கொள்றதுன்னு நான் எழுப்பிய கேள்விகளுக்கு யாருக்கிட்டையுமே இங்கே பதில் இல்லை. அப்போ நான் தேர்தலை 2016ஆம் ஆண்டு தான் சந்திக்கிறேன், 10 தொடங்கி. அப்போ வரும்போது இவனை எப்படி சமாளிக்கிறதுனா, இங்கே அதிகாரத்தில் இருந்த கட்சி அது திராவிட முன்னேற்ற கழகம். அதை எதிர்த்து தான் எனக்கு சண்டை. அவங்க ஆட்சியில் தான் நான் அதிகமாக போரிட்டு 1.5 ஆண்டுகள் சிறைக்கு போனது உங்களுக்கு தெரியும். அது பார்த்தீங்கன்னா இருக்கு. ஏன்னா என் இனத்தை கொன்னது காங்கிரஸ், கூட நின்னது திமுகங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத, நானே அதுக்கு சான்று. அதில் ஒன்றும் இது அவர் சொன்னார் இவர் சொன்னார்லாம் இல்லை, நானே ரத்த சாட்சியாயிருக்கேன். அப்போ அந்த இடத்துல நான் எதிர்த்து அவர் பலமுறை என் குரலை நசுக்கிறதுக்கு வழி இல்லாமல் சிறையில் போட்டு பண்ணார். நான் அடங்கலை. வேற வழி இல்லாமல் இனி வழியே இல்லை என்று இருந்த என் இடத்துக்கு நாமளே வழியாக மாறுவோம்னு ஒரு அரசியல் கட்சியை தொடங்கினேன். அப்போ ஒரே ஒரு விடுதலை தான் இருக்கு, அழித்து ஒழிக்கப்பட்ட இன மக்களுக்கு, உரிமை இழந்து அடிமையாக நிற்கிற மக்களுக்கு. அது அரசியல் விடுதலை தான். அப்போ எனக்கான அரசியலை நானே செய்வதுன்னு முடிவெடுத்தேன். என் தம்பி முடிவெடுத்தான், ஐயா முடிவெடுத்தார், என் தம்பிகள் முடிவெடுத்தான், எல்லாம் இணைஞ்சோம். எங்களுக்கு ஒன்று இருக்கு, எங்களை பிளந்து பிரிப்பது எது என்கிற அரசியல் வரலாற்று அறிவே எங்களுக்கு இருக்கு. அப்ப எங்களை பிளந்து பிரிப்பது சாதி மத உணர்ச்சிகள் தான் எங்களை பிரித்து தன்னின பகையால் நாங்கள் தாழ்ந்து விழுந்தோம். இந்து என்று இருக்கும்போது இஸ்லாமிய தமிழன் இந்து தமிழனுக்கு வாக்கு செலுத்துவதில்லை, இஸ்லாமிய தமிழனுக்கு இந்து தமிழன் செலுத்துவதில்லை, 2 தமிழனுக்கும் கிறிஸ்தவ தமிழன் செலுத்துவதில்லை. இதனால இதுல எந்த தமிழனும் வெல்வதில்லை, எழுவதில்லை, வாழ்வதில்லை. அங்கே சாதி தேவேந்திரருக்கு தேவரோ, தேவருக்கு தேவேந்திரரோ வாக்கு செலுத்துவதில்லை. இதனால் தமிழ் தேசிய இன மக்கள் அரசியல் அதிகாரமற்ற அடிமைகளாகவே வாழ்கிற சூழல் இருக்குது. இதனால என்ன ஆயிருதுன்னா, இங்க தன்னின பகை என்று நமது முன்னோர்கள் குறிப்பிடுவார்கள். எதிரி எங்கும் இல்ல, புறப்பகை இல்ல, அகப்பகையால நாங்க வீழ்ந்துட்டோம், தன்னின பகை. இப்ப இதை வரலாற்றின் போக்கிலே கற்றறிந்த இந்த தலைமுறை பிள்ளைகள் இதை உடைக்கணும். அப்படிங்கும் போது எங்களுக்கு முன்னத்தியராக என் உயிர் அண்ணன் பழனிபாபா இருந்தார். அவர் என்ன சொல்லிடுறாரு, பல ஆயிரக்கணக்கான மேடைகளில் அவர் பேசியிருப்பார். நீங்க பாக்குறீங்க, என்னரும் இஸ்லாமிய சொந்தங்களை என்று விழித்ததே இல்லை, என்னரும் தமிழ் மக்கள் என்று தான் பேசியிருப்பார்கள். அவர் தான். அதுக்கு முன்னாடி எங்க தாத்தா காகித மில்லத்து இந்திய மொழிகளில் எது ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்ற கருத்து விவாதிக்க முன்வைக்கும் போது எந்திரிச்சு ஒருத்தர் சொல்றாரு, அது இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி, அதுதான் ஆட்சி மொழியாக இருக்கணும் போது அவர் எந்திரிச்சு வர்றாரு, இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி ஆட்சி மொழி அதிகார மொழியா வரணும்னா தமிழ் தான் வரணும். இதை தமிழ் தான் இந்திய மொழிகளின் தொன்மையான மொழி. அதை எந்த வரலாற்று ஆய்வறிஞனும் எந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளனும் மறுக்க இயலாதுன்னு வாதத்தை முன்வைக்கிறாரு. அப்போது நேரு இஸ்லாம் என்றாலே உருது தான் நினைச்சிட்டு இருந்தார். அவரு இஸ்லாம் என்றாலே உருது பேசும் மக்கள் தான் நினைச்சிட்டு இருந்தாரு. என்ன சாஹிபு, நீங்க உருதை கேட்பீர்கள் என்று நினைத்தேன், தமிழை கேட்கிறீர்கள் என்று நேர தாத்தா பத்து கேட்க, தாத்தா எந்திரிச்சு மறுபடி இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழின்னு. அடுத்த வார்த்தை இன்னும் உயிர்ப்பானது,
நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன். இந்த ரெண்டு முன்னத்தி ஏறும் வளமும் இடதுமா நின்று என்னை வழிநடத்தி போகும்போது அவர் சொல்லிட்டாரு, என்னரும் மக்களே, சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள், தனிமைப்படுத்தப்படுவீர்கள். மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் வலிமை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்ற முழக்கத்தை முன்வைத்தான் புரட்சியாளர் பழனி பாபா. எல்லாத்தையும் கற்று தெளிந்து, ஏன்னா 5000 ஆண்டுகளா வாங்கின அடினால, வலி அதிகம்ங்கிறதுனால நல்ல படிப்பினை, என் முன்னத்தி ஏர்களினுடைய தடமாற்றம் இதையெல்லாம் படிப்பினையாகி புதிய வழித்தடத்தை போட்டு, நாங்கள் இந்து அல்ல, இஸ்லாம் அல்ல, கிறிஸ்தவர் அல்ல, நாடார் அல்ல, கோணார் அல்ல, செட்டியார் அல்ல, தேவேந்தர் அல்ல, தேவர் பறையர் அல்ல, படையாட்சி இல்லை, இதெல்லாம் எங்கள் அடையாளங்கள் அல்ல, மார்க்கம் நான் விரும்பி ஏற்றது. இஸ்லாத்தின் இடத்தில் வந்தது, நான் தமிழன் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன், இஸ்லாமியன் நான் தமிழன் ஆகல. அதை நீங்க நல்லா அறிஞ்சுக்கணும். தமிழன் நான் கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிறேன், கிறிஸ்தவன் நான் தமிழராகல. தமிழன் நான் இந்துவாக ஆக்கப்பட்டேன், ஆனால் நான் இந்து இல்ல. அதை நீங்க நல்லா விளங்கணும். இதான் வரலாறு. அப்ப நான் என்ன நினைக்கிறேன், இந்த தேவர் தேவேந்தர் எல்லாம் என் குடி அடையாளம், ஆனால் எல்லாவற்றையும் கடந்து எனக்கு பெருமை மிக்க இணை அடையாளம் இருக்கு, அது நாங்கள் தமிழர்கள் என்று. இப்போ நீங்க, என் தம்பி சைஃபுல்லா இஸ்லாம், அவன் அமெரிக்கா போனா ஹூ ஆர் யூன்னு கேட்பான். அவனுக்கு தான் தெரிஞ்சிருச்சே இஸ்லாம்னு. நான் சொல்றது விளங்குதா? அவனுக்கு தான் தெரிஞ்சிருச்சே இஸ்லாம்னு. அப்ப நீ யாருன்னு கேட்கிறான்? நீ எந்த மொழியில் பதில் சொல்கிறாய் என்று பார்ப்பதற்கு. இவன் நான் தமிழன் என்றால், ஓ இவன் தமிழன். ஹூவாரி என்றால் நீ எந்த மொழியிலே பதில் சொல்கிறாய். ஐ ஆம் இங்கிலீஷ் தான், ஐ ஆம் நாட், ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு தான், ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது. குரான்லயே சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அவன் குரான் ஞானி, நான் இல்ல. அதனால அந்த சந்தேகத்தை என் தம்பியை சொல்லுவான். அப்ப அந்த இடத்துல நீங்களே பாருங்க, எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று முகமது தர்வீஸ் முழங்கல. என்னரும் தம்பி தங்கைகளே, என் அருமை பெற்றோர்களே, எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று, அப்படிதான் முழங்கினான். ரெண்டு நிமிஷம் மறுபடியும் தொடரும். பாங்கு சொல்லப்படுகிறது, எனவே கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு பிறகு நிகழ்ச்சி தொடரும். தொடர்வான். அதுல நாளை என் மார்க்கம் அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இன்று இருக்க மாட்டேன் என்று ரசூல் ஹம்சத் சொல்லல. நாளை என் தாய்மொழி அவார் மொழி அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன்றான். அப்ப எது முதல்ல? நான் மொழிதான். எங்க அண்ணன் பல 100 மேடையில பேசியிருக்காரு, ஏய் மார்க்க நாங்க தான் இருந்தேன், மார்க்கம் தான் எனக்கு வந்தது, உன்னை மாதிரி ஆளே வந்தவன் இல்ல, நான் ஆள் இங்க இருந்தவன். இன்னைக்கு நான் இந்துவா இருக்கேன், நாளைக்கு இஸ்லாமை ஏற்றுக்கலாம். அப்படி மாறியவன் நம்ம காலத்திலே இருக்கான், சமகாலத்தில். நீ இதெல்லாம் எங்க தாத்தா பாட்டி காலத்துல மாறி இருக்கலாம். இப்ப கண்ணு முன்னாடி மாறிய நான் அன்பு சகோதரன் ஏஆர் ரஹ்மான், சொந்த அக்கா மகன் ஜிவி பிரகாஷ் இந்து, அவர் இஸ்லாம். உங்களுக்கு புரியுதுன்னு எங்க அப்பா இளையராஜா இந்து, என் தம்பி யுவன் சங்கர் ராஜா இஸ்லாத்தை ஏற்றுக்கிறான். இத பேசுறதுனாலதான் நாம் தமிழர் கட்சியை வலிக்குது, அவங்களுக்கு வலிக்குது. அதனால நான் என்ன கேள்வி கேட்டுட்டேன் அப்படின்னா, எங்க அப்பா பெரும்பான்மை, நான் இஸ்லாத்தை ஏற்றதுனால சிறுபான்மைனா ஏடுறா செருப்பா ஆடுறான்னு தோணுதா இல்லையா? ஐயோ இங்க வாயா, ஐயோ இங்க வாயா, நீ என்னை சிறுபான்மை என்று சொல்லுகிற நீ யார்?
இஸ்லாம் சிறுபான்மை, கிறிஸ்தவம் சிறுபான்மை, நான் ஏத்துக்கிறேன். நீ யாருன்னு சொல்லு. எதை வச்சு எம்ஜிஆர் பெரும்பான்மை, எதை வச்சு ஜெயலலிதா பெரும்பான்மை, எதை வச்சு கருணாநிதி பெரும்பான்மை, எதை வச்சு ஸ்டாலின் பெரும்பான்மை, எதை வச்சு தம்பி உதயநிதி பெரும்பான்மை? கேள்வி பதிலாற்ற இருக்க. நீ எதை வச்சு? நீ சார்ந்து இருக்கிற மதம் இந்து, அந்த மதம் பெரும்பான்மை நீ சொல்ற. நீ மதவாதத்துக்கு எதிராக இருக்கேன்னு பேசுறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்னு பேர். அப்ப நீ உலகெங்குமே மானுடனை மொழி இனத்தை வைத்து தான் மதிப்பிடுதே ஒழிய மதத்தை வைத்து இல்லை. அப்படின்னால் அரபியால இத்தனை நாடு ஏன் வந்ததுன்னு கேள்வி இருக்கா? உனக்கு பதில் இருக்கா? இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்து போனதற்கு காரணம் ஓர் இறை, ஏக இறைவன் அல்லாஹ், வழி ஒரே வழி நபிகள் நாயகத்தின் மொழி, அதுவே எங்கள் வழி. இஸ்லாமா பிரிஞ்சு போனவர்கள் பாகிஸ்தான் எதற்காக பங்களாதேஷ் வந்தது என்ற வரலாற்றை பார்த்தீர்கள் என்றால், அங்கே விடுதலை பெற்று போன உடனே முகமது அலி ஜின்னா உருது ஆட்சி மொழி என்ற கோட்பாட்டை முன்வைக்க டாக்கா பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த முஜிபுர் ரஹ்மான் நண்பனும் என் தாய்மொழி என்ன ஆனதுங்கிற எதிர்ப்புரட்சியை கிளப்பினான். அவன் தாய்மொழி வங்காளம், இது உருது. நீ உருது, நான் வங்காளி என்ற பிளவு, சண்டை, தனி நாடு, தாய் மொழியிலேயே பிறந்தது வங்காள தேசம் என்று. அப்போ மதமாக ஒன்றிணைய முடியவில்லை. இது வேறு, அது வேறு. அதனால் நீங்கள் இஸ்லாம் அரேபியர், இவர் இஸ்லாம் உருது, இவர் இஸ்லாம், இவர் சைனீஸில், சீனாலையும் இஸ்லாம் இருக்கான், எல்லா இதுலையும் கொரியா எங்க இடத்திருக்கான். ஆனால் மலேசியால மிலாய் பேசிக்கிட்டு இஸ்லாம் இருக்கான். நீ மிலாய், நீ சைனீஸ், நீ அரேபியன், நீ உருது. ஆனால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன், தமிழன். இதுதான், இந்த அடையாளம் தான் எங்களுது. இப்ப இந்த கோட்பாட்டு அடிப்படையில் பேசும்போது இவன் வேற எதையோல கற்பிக்கிறான். இவன் பக்கத்துல இந்த கிறிஸ்தவ இஸ்லாமியர் திரண்டுட்டா 18-20 விழுக்காடு வாக்கு. புரியுதா உங்களுக்கு? 18-20 விழுக்காடு வாக்கை தன்னுடைய அடித்தளமாக வைத்து பல ஆண்டுகளாக கட்டடத்தை கட்டி அந்த அதிகார அரியணையில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் பதறுகிறார்கள். அப்ப சீமானுக்கு இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் போக விடாம தடுக்கணும்னா என்ன வழினா பிஜேபின்னு பிடிஎம்னு போட்டான். நான் ஏண்டாடே பைத்தியக்கார பயல, சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும், சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும் ஆத்திரத்தில் சொன்னேன். என் வீட்டில் சுவிட்சை போட்டா என் வீட்டில் தான் லைட் எரியும் பைத்தியக்கார போல, எனக்கு போட்டா பிஜேபி எப்படா வரும்? பிஜேபிக்கு போடாதீர்கள் என்று சொல்ல உனக்கு துணிவில்லை, சீமானுக்கு போடாதீர்கள், சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும் சொல்லி, அது நம்ம மக்களுக்கு தான் தெரியுமில்ல உங்களுக்கு, அதை நம்பிட்டு போட்டாங்க. பிறகு பி டீம்னே கட்டமைத்தார்கள். திருப்பி எனக்கு இதை வழி தெரியல, நான் பி டீம் தான். ஏ டீம் யாருன்னு கேட்டேன். ஏ டீம் யாரு? அதான் திமுக. இப்ப விட்டுருக்காங்க, ஏன்னா நம்மள மெயின் டீம் ஆகிட்டான். ஏ டீம் யாரு? ஏ டீம் எப்படின்னா திமுக. இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. குஜராத் கலவரத்தை திமுக ஆதரிச்சதா இல்லையா? இங்க இருக்கிற மூத்த பெரியவர்கள் சொல்லு. பாராளுமன்ற தேர்தல்கள் பேசியது இருக்குதா இல்லையா? குஜராத் கலவரத்தை ஒரு மாநில பிரச்சனை என்று கருணாநிதி அவர்கள் அறிக்கை விட்டது இருக்கா இல்லையா? அது அந்த மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று பேசியது இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா சொல்லுங்க. சரி, அதை விடுங்க, இப்போதைக்கு பேசுவோம். இப்ப ஆபரேஷன் சிந்தூரை இந்தியாவில எதிர்த்து பேசின ஒரே ஒரு தலைவனை சொல்லுங்க. ஒரே ஒரு தலைவன், என்னை தவிர இந்த பாகிஸ்தான் இந்தது பகல்காம்ல அந்த சுற்றுலா தலத்தில் தாக்குதல் நடத்துவரை நீ என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான்னு கேட்டது யாராவது இருக்காங்களா? என் பேச்சுகள் இருக்கு, அறிக்கை இருக்கு, என்னுடைய கேள்விகள் இருக்கு, பத்திரிகையாளர் சந்திப்புலாம் கேட்டு பாருங்க. ஆனால் ஆபரேஷன் சிந்தூரை ஆதரிச்சு முதலா இந்தியாவில் பல மாநிலங்களை பாரதிய ஜனதாவே ஆளுது. எந்த மாநில பாரதிய ஜனதா முதல்வரும் நடத்தாத பேரணியை அந்த ஆபரேஷன் சிந்தூர்னு பாகிஸ்தான் மக்கள் மீது தொடுக்கப்பட்ட போரை ஆதரிச்சு பேரணி நடத்தின ஒரே பெருந்தகை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஐயா ஸ்டாலின் தான். அந்த ஆபரேஷன் சிந்தூரை ஆதரிச்சு உலக நாடுகளை போய் ஜஸ்டிஃபை பண்ணி எங்கள் நாட்டை பாதுகாக்க எங்களுக்கு இதை தவிர வேற வழி இல்லை என்று ரஷ்யாவில் பேசிய பெருமகள் நம்முடைய அம்மையார் கனிமொழி தான். யாரு இப்ப யாரு பிஜேபி பி டீம் ஏ டீம்? இலக்கணேசன் ஐயா இறந்துட்டாரு. நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா மோடி, அந்த அவர் கட்சியினுடைய மூத்த தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர், நாகாலாந்தினுடைய ஆளுநர், அதுக்கு மரியாதை செலுத்தலாம். அந்த கட்சியினுடைய அமைச்சர் எல் முருகனை மலர் வளையம் வைங்க என் சார்பா.
இல்லை அந்த கட்சியின் மாநில தலைவர் மாமா நயினார் நாகேந்திரன் மதிப்பிற்குரிய அவர்கள்ட்ட கொடுத்து என் சார்பாக மலர் வளையத்தை வச்சு வணக்கத்தை செலுத்துங்க. இல்லை அவங்களுடைய ஆளுநர் RN ரவி ஐயாட்ட கொடுத்து நீங்கள் மலர் வளையத்தை செலுத்துங்க. பிறகு எதிர்கட்சி தலைவர் அவங்களுடைய கூட்டணி கட்சியின் தலைவர் ஐயா எடப்பாடிட்டு கொடுத்து என் சார்பான மரியாதையை செலுத்துங்க. ஐயா மூப்பனார் அவர்களினுடைய நினைவு நாளுக்கு வந்து வணக்கம் செலுத்திய அம்மையா நிர்மலா சீதாராமன் நாட்டின் நிதியமைச்சர்கிட்ட கொடுத்து நீங்க உங்க ஊர் தானே போய் அவருக்கு ஒரு வணக்கத்தை என் சார்பா ஒரு மலர் வளையத்தை வச்சு வணக்கத்தை செலுத்துங்க. இவ்வளவு வாய்ப்பு இருக்கும்போது என் சார்பான வணக்கத்தை ஸ்டாலின் அவர்களை நீங்க செலுத்துங்கன்னு மலர் வளையத்தை அவர்கிட்ட கொடுத்தா இங்க நெருக்கமா இருக்கிறது யாருன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப யார் பி டீம்? அவர் நம்ம தான் பி டீம், அவர் ஏ டீம். இதை இந்த பொய்யான பரப்புரைகளை சிறு பிள்ளைகள் நம்மளால ஊடக வலிமையற்ற பொருளாதார வலிமையற்ற நம்மளால உடைக்க முடியல. ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்த அவர்கள் ஊடக வலிமை வச்சு திரும்ப திரும்ப அதையே பேசி 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 அதை கட்டமைத்தார்கள். அதனால் என்னரும் இஸ்லாமிய கிறிஸ்தவ சொந்தங்கள் வந்து இது பி டீம் பி டீம்னு. அப்ப இந்த பிள்ளைகள் நாங்கள் இங்க பாருங்க, பிரபாகரன் பழனி பாபாங்கிற பெருநெருப்புக்கு பிறந்த பிள்ளைகள் நாங்க என்ன முடிவு பண்றோம்? நிலத்தின் மீது நீ குப்பையை கொட்டி மூடலாம், நெருப்பின் மீது குப்பையை கொட்டி மூட முடியாது. நாங்கள் நெருப்பு, அதனால் இந்த குப்பைகளை பொசுக்கி பொசுக்கி மேலே எழுகிறோம். அதுல ஒரு துளி நெருப்பு தான் இந்த கூட்டம். பொசுக்கிறோம் பாரு. இப்ப நீ கேட்கும் போது தெளிவு வரும் அப்படின்னு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி. இதை சொல்லி சொல்லிதான் இஸ்லாமிய மக்களிடத்துல, வேற இஸ்லாமிய மக்களுக்கு நான் செஞ்சது என்ன? எங்க அப்பா பாஷா அப்பா இறந்ததுக்கு நேர்ல போய் வணக்கம் செலுத்தின ஒரே அரசியல் தலைமை நான் தான் இருக்கேன். யாராவது சொல்லு. உடனே அண்ணாமலை வந்து இஸ்லாமிய மக்களின் ஓட்டுக்குன்னு, டே ஒரு ஓட்டு கூட போடலடா, நீ ஓட்டுக்காக நிக்கிறதா இருந்தா என்ன சொல்லுங்கடா. அப்படி இப்போ எங்க மக்களின் ஓட்ட புறம் வாங்கினவே ஒரு மாலையை வச்சு வணக்கம் செலுத்த வரல. அவரை எப்படி அப்பான்னு சொல்லிட்டே, அப்பான்னு தானே நான் கூப்பிட்டு வளர்ந்துருக்கேன், அப்பாவை அப்பான்னு சொல்லாம வேற எப்படி சொல்றது? என் தம்பியை வாப்பான்னு சொல்லுவாங்க, நான் கூப்பிடலைன்னா தப்பா போயிடும். நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். அது ஒரு சும்மா அதெல்லாம். இங்க பாருங்க, நான் படிச்சது வளர்ந்தது இளையாங்குடி புதூர்ல இருக்கிற முஸ்லீம் யாருன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் என் சொந்தக்காரன். நீங்க புரியுதா உங்களுக்கு? எங்களுடைய சொந்தக்கார மாமைத்தினர்கள் தான் நாங்க. எனக்கு ரத்த உறவு இருக்கு. அதனால ஆனாலும் அவன் என்ன நினைக்கிறான், இவனை விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறான். இந்த 18 விழுக்காடு 20 விழுக்காடு அவன் எடுத்துட்டு போயிட்டான்னா அவனுடைய கோட்டை சரிஞ்சிருது. அதனாலதான் நான் அந்த கோட்டையை சரிக்காம விடக்கூடாதுங்கிறதான் எங்க ஐயா சொன்னாங்க, திராவிட துரோகிகளை ஒழிக்கணும்டா அப்படின்னு. அதுக்கு தான் இந்த வேலை செய்யறோம். அடுத்ததாக கனத்த இதயத்தோடு இஸ்லாமிய சிறைவாசிகள் சம்பந்தப்பட்ட கேள்வி. ஆயிஷத்து சஞ்சிதா சிக்கல். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். 2021 தேர்தலில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய எனக்கு ஓட்டு போடுங்க, நான் வந்து விடுதலை செஞ்சிருவேன்னு சொன்னாங்க. சொல்லி அவங்க ஏமாத்திட்டாங்க. இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கான நீங்கள் நடத்திக்கிட்டு இருந்த போராட்டத்தையும் நீங்கள் நிறுத்திட்டீங்க. ஏன் நிறுத்திட்டீங்க? இஸ்லாமிய சிறைவாசிகளை யாருமே கண்டுகொள்ள மாட்டீங்களா? இதே என்னோட கேள்வி. நீங்க உட்காருங்க, நான் பதில் சொல்றேன். அதாவது இப்ப இஸ்லாமிய சிறைவாசிகள் அப்படின்னு நான் பார்க்கல. நான் வந்து என்னரும் உறவுகளினுடைய சிறைவாசிகள், இது சிறை தண்டனை தான் நினைக்கிறேன். அது எப்படின்னா, அவர்களோடு சிறையில் இருந்தவன் அவருடைய உணர்வை முழுக்க அறிந்தவன்கிற முறையில் நான் சொல்கிறேன். இப்போ பாஷா அப்பாவுக்கு கூட நான் இருந்திருக்கேன், 45 நாளைக்கு குறையாமல் இருந்திருக்கேன். தம்பி அபுதாயிர் எல்லாரும் எனக்கு தெரியும். அந்த போலீஸ் பக்ரீதீன் எல்லாம் எனக்கு தெரியும். தம்பி என்னோட வெளியில் வரும்போது, பிணை விடுப்பில் வரும்போது பேசி அண்ணா என் விடுதலைக்கு ஏற்பாடு 3. அதில் அப்தாயிரெலாம் உங்களுக்கு 2 சிறுநீரகமும் பழுதாகி போயிடுச்சு. அப்போ யாரும் போய் பார்க்கல. நான் மருத்துவமனையில் போய் பார்த்தேன். பார்க்கும்போது நான் பேசுகிறது அவனுக்கு கேட்கல, அவன் பேசுகிறது எனக்கு நான் காது கிட்ட போய் பேசும்போது ரொம்ப நழி விட்டுட்டான். மருத்துவமனையில் படுத்துருக்கிறத வீட்டில் படுக்க வைக்கலாம் அவனை. அப்பவும் அவங்க மரணம் வரைக்கும் அங்கே தான் வச்சுருந்தாங்க. எங்கள் அப்பா வந்து 80 வயசுக்கு மேலே தொட்டுட்டாரு. பிணை விடுப்பில் வரும்போது எனக்கு அடிப்பார். அழைச்சி ஐயான்னு தான் கூப்பிடுவார். ஐயா அப்பா சொல்லுங்கப்பான்னு. 80 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுரா, இனிமேல் நான் என்னடா பண்ண போகிறேன்? எதையாவது பேசி என்னை வெளியிட. கடைசி காலத்தில் இந்த பேரம்பேத்தியில் இருந்துட்டு நான் அல்லாட்ட போகிறேன், எனக்கு தயவு செய்து நீ பேசு அப்படின்னு.
நான் பேசினேன். அப்போ இஸ்லாமிய சிறை கைதிகளுக்காக உங்கள் அண்ணன் நான் தொடர்ச்சியாக நாகப்பட்டினம், இந்த சென்னை, இப்படி பல இடங்களில் எடுத்து முன்னாடி போனேன். இப்படி போயிட்டே இருக்கும்போது அதில் அண்ணனுடைய கசப்பான அனுபவத்தை சொல்லணும்ல. ஒரு இஸ்லாமிய சொந்தங்களை கூட நான் ஏற்படுத்தி அந்த பெரிய எழுச்சி கூட்டத்தில் பங்கேற்க விடலை ஜமாத்து பெரியவர்கள். அது காரணம் அதிகாரத்தில் இருந்த இவர், கூட்டணியில் இருந்த அவர்கள். அவர் விடுதலை செய்யலாம்னு இருக்காரு. நீங்கள் அவர் கூட்டத்தில் பங்கேற்றீங்கன்னா அது தடைப்பட்டு போகணும்னா வரல யார். அதையும் மீறி நான் செஞ்சு வந்தேன். கடைசியாக பாளையங்கோட்டையில் மேலப்பாளையத்துக்கிட்ட இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்யும் போது என் கூட்டத்துக்கு தடை போட்டது இதே அரசு. அண்ணனுக்கு அங்கே தடை போட்ட போது கொஞ்சம் பின்னடை வருது. அப்போ அவங்க என்ன சண்டை சொல்கிறாங்கன்னா, சீமானுக்கு இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை கேட்குற கூட்டத்துக்கு கொடுத்தால் RSS எங்களுக்கும் கொடுங்கன்னு கேட்குதுன்னு என்கிட்ட காரணம் சொன்னாங்க. நான் சொன்னேன், நீ அவங்களுக்கும் கொடுங்க. நான் விடுதலை செய்ய சொல்லி போராடும் போது அவங்க விடுதலை செய்ய கூடாதுன்னு சொல்றதை சொல்லி போராடிட்டோம். காரணம் யார் காரணம் ஏற்புடையதா இருக்கோ விடுதலை செய்யுங்கன்னு சொல்லியும் கேட்டேன். அப்பவும் எனக்கு தரல. சரி, அப்போ ஒரு வழி இல்லாமல் தான் நான் என்ன பண்ணேன், இது சரியா வரலன்னு ஒரு ஆவண படம் தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த பாடல்கள்லாம் இருக்கு, என் நம்பிக்கைலாம் அனுப்பி வைக்கிறேன் பாரு. அதை எடுத்துட்டேன். கொஞ்சம் 2-3 இஸ்லாமிய குடும்பம் நம்ம சொந்தங்களில் கோவையில் பேட்டி கொடுக்க தயங்கிட்டாங்க சிறைக்குள்ளே இருந்து. ஏன்னா இது மாதிரி வந்ததுன்னா விடுதலை செய்கிறது, அண்ணா பிறந்தநாள் அப்போ விடுதலை செய்கிறேன்னு. என் தம்பி, அம்மா 25 அண்ணா பிறந்தநாள் போயிடுச்சுமா, இருந்தாலும் கொடுங்கன்னு. இல்லை முடியாதுன்ட்டாங்க. நான் அவங்கள தொந்தரவு பண்ணாத வந்துருன்ட்டேன். இப்போ என்ன பண்ணோம், பாதி படம் எடுத்திருக்கு. இப்போ மீதி எடுத்துட்டோம். இப்போ மதுரையில் இருக்கிற நம்ம பக்ருதீன், இந்த இஸ்மாயில், இவங்க குடும்பங்களில் என்னோட அவங்க பேசி அழுததெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஆவணப்படுத்தி மறுபடி அதை போட்டு காட்டி பெரிய மாநாடு போல் செய்யணும்னு இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு வச்சுருக்கேன். அதை மதுரையில் செய்யலாம்னு இருந்தேன். அவங்களே இல்லை, நீங்கள் சென்னையில் திருவல்லிக்கணியில் செய்யுங்க, அது வசதியாக இருக்கும்னா விரைவில் செய்வேன். அதில் அவங்க சொல்கிறது தங்கச்சி நீங்கள் கவனிச்சுக்கணும். முதலாக சட்டசபையில் இஸ்லாமிய தீவிரவாதிகள்னு வார்த்தையை பதிவு பண்ணதே ஐயா கருணாநிதி அவர்கள் தான். தமிழக சட்டசபையில் அவர் தான் பதிவு செய்கிறாரு. முதல்ல ஐயா ஸ்டாலின் 21 தேர்தலில் நீங்கள் சொன்ன மாதிரி இஸ்லாமிய அப்படின்னு சொல்லாம அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு சொன்னார். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு, எங்க அண்ணன் பழனிபாபா சொன்ன மாதிரி, ஒருத்தர் அன்பா பேசிட்டாலே நல்லவன் நினைச்சு நம்பி நம்ம மக்கள் போயிடுவாங்கன்னு ஓட்டை போட்டுட்டாங்க. போட்டு கடைசி அவர் அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஆளுநர் கையெழுத்திட மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கே தெரியும், அவர் பிஜேபி ஆளுநர், அனுப்புனா கையெழுத்திட மாட்டார்னு உங்களுக்கு தெரியும். ஆளுநர் கையெழுத்திட்டால் நான் விடுதலை செய்கிறேன்னு தான் நீங்கள் சொல்லியிருக்கணும். அன்னைக்கு அப்படி தானே சொல்லியிருக்கணும். 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறேன்ட்டு, தகுதி வாய்ந்த பெண்களுக்குன்னு. அப்படின்னா எங்கள் அம்மா அக்கா சரி தகுதியான இல்லை, நீ யாரு முதல்ல. இப்போ அந்த மாதிரி கடைசி நேரத்தில் ஆளுநர் கையெழுத்த காரணம் காட்டி மறுத்துட்டார். இப்போ உங்கள் அண்ணன் முதலமைச்சர்னு வச்சுக்கிறீங்களேன், ஒரு அதிகாலை வெரி ஃபைன் மார்னிங் திரடா கதவை ஆளுநர் இருப்பா. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட 8 கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஜனநாயக மக்களாட்சி கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் 8 கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதன்மை அமைச்சருக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர், மக்களால் தேர்வு செய்யப்படாத ஒரு நியமன உறுப்பினருக்கு இருக்குது என்றால் இது மக்களாட்சியா என்ற கேள்வியை நான் எழுப்புவேன். எவன் டைம் பதில் இருக்காது. ஒரு வேளை என்ன நீ செய்வ, என்னுடைய ஆட்சியை கலைப்பேன், மறுபடி தேர்தல் வைப்பேன், அப்போ நான் தான் ஜெயிப்பேன். புரியுதா உங்களுக்கு? அதனால அதுக்கு தங்கச்சி ஒரு வீரம் இருக்கணும். அங்கே யார் இருக்கணும்? ஒரு வீரம் இருக்கணும். நீ என்ன நினைக்கிற, திறந்த RSS பரப்புரை செய்யும். விடுதலை புலிகள் அந்த இதில் ராஜீவ் கொலையில் விடுதலை செஞ்சால் காங்கிரஸ் கோச்சுக்கிறோம், இஸ்லாமிய சிறை கைதில் விட்டால் பிஜேபி கோச்சுக்கிறோம், இந்துக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு. ஓட்டை குறிவைத்து ஓட்டை பற்றி கவலைப்படுகிறவன் நாட்டை பற்றியோ மக்களை பற்றியோ எப்போதும் கவலைப்பட மாட்டான். எனக்கு உங்கள் ஓட்டும் உங்கள் தேர்தலும் வெற்றியும் 5வது 6வது பட்சம்தான். எனக்கு நாடும் மக்களும் தான் முதன்மையானது. இப்போ கூட நான் இவ்வளோ பேசுறது நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டுருவீங்கன்னு இல்லை, என் பிறவி கடமை, அதை செய்யணுங்கிறதுக்காக தான் செய்கிறேன். அப்போ உறுதியாக நீங்கள் நம்புங்க, நம்ம சென்னையில் இப்போ போட போகிற கூட்டத்தில் இஸ்லாமிய சிறை கைதிகள் என் மக்கள், நானே பேசுறதுல உங்களுக்கு வழி தெரியல, பாதிக்கப்பட்ட என் தாய், என் தங்கை, அவர் பிள்ளைகள் பேசும்போது உங்களுக்கு அந்த வலி இன்னும் புரியும். அதை போட்டு காட்டி இப்போவாது விடுதலை செய்யணும்னு கேட்குறேன். இல்லைன்னா வென்று அண்ணன் திறக்கிறேன் கதவை. அதை பார்த்தாவது திமுக ஓட்டு போடாது.
அதனால நான் நிறுத்தல, அண்ணன் என்னென்ன போராடிட்டு வந்து நான் நிறுத்தல, அவங்க நிறுத்திட்டாங்க. நான் மறுபடி தொடர்றேன். அடுத்ததாக தொண்டியைச் சேர்ந்த ஜனாப் சித்திக் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். நல்லா இருக்கீங்களா? தொண்டியில் பேச சித்திக். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆனால் ஒரு கேள்வி, உத்தரப்பிரதேசத்தில், குஜராத்தில் போன்ற பாஜக ஆளும் மாநிலங்களில் ஹோலி பண்டிகையின் போது ஊர்வலம் வரும்போது பள்ளிவாசல்களை திரையிட்டு மறைப்பது போல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி சமீபத்தில் விநாயகர் சதுர்த்தியின் போது பூந்தமல்லி, புளியந்தோப்பு பகுதிகளில் காவல்துறை பள்ளிவாசல்களை திரையிட்டு மறைத்தது. இதை பற்றி உங்களின் நிலைப்பாடு என்ன? ஏன் திமுகவை இது விஷயத்தில் நீங்கள் விமர்சனம் செய்யவில்லை? இல்லை, அதில் ஒன்றும் உங்ககிட்ட சொல்கிறேன், நான் அதுக்காக வருந்துறேன். எனக்கு நீங்கள் சொல்லி தான் இந்த செய்தியே இப்போ தெரிய வருது, அந்த திரையிட்டு மறைச்சது அப்படின்னு. இல்லைன்னா நான் உறுதியாக கண்டிச்சிருப்பேன், நான் அது பண்ணியிருப்பேன். இப்போவாது நீங்கள் சொல்லுங்கள், இவங்களை நம்மளை வந்து திரையிட்டு மறைக்கிற கூட்டம் தான் இதுனாது நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அவன் என் தம்பி சொல்ற மாதிரி திரையிட்டு சிறையிட்டு மறைக்கிறது. நாங்கள் தான் இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க. நான் கூட கேட்டேன், 25 வருஷமா சிறையிலே வச்சு பாதுகாக்கிறீங்களே, அதானா? இதை விட தங்கச்சி தெரிஞ்சுக்கிறணும். நீங்கள் உங்கள் கேள்விக்கு சொல்கிறேன், அது எனக்கு தெரிய வரல, இல்லைன்னா நான் கண்டிச்சிருப்பேன். உண்மையிலே அது கண்டிக்கலைன்னு நீங்கள் சொல்லாதீங்க, நான் கண்டிச்சிருப்பேன், அதுக்காக சண்டை போட்டிருப்பேன். இந்த மாதிரி செய்கிற செயல்களை சகித்து கொண்டு மறுபடியும் திமுகவுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துடாதீங்க. அதுதான் நான் அண்ணன் சொல்ல விரும்புகிறேன். தங்கச்சிக்கு ஒன்று சொல்ல நினைச்சேன். அதாவது அது செய்யாதீங்க, அது டிவிக்கே மாதிரி ஆயிரும். அடுத்ததாக இருங்க ஒரே ஒரு கேள்வி தங்கச்சிக்கு விளக்கம் சொல்லி. அது என்னன்னா, 3 இஸ்லாமிய சிறை கைதிகள் உடல் நலிவுற்று உச்ச நீதிமன்றத்தில் போய் முன் விடுதலை கேட்டு வழக்கு தாக்கல் செஞ்சாங்க. அந்த வழக்கில் வந்து நீதிமன்றம் அவங்கள விடுதலை செய்யுங்கன்னு சொல்லிருச்சு. ஏன்னா நீண்ட கால தண்டனை வச்சுட்டாங்க. இந்த அபுதாயிர் மரணமெல்லாம் காரணம் காட்டி எங்கள் அப்பா பாஷா அவங்களாம் ரொம்ப நலிவுற்றுச்சு, அவங்கள விடுதலை செய்யுங்க அப்படின்னு. அதுக்கு தமிழ்நாடு அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு ஒரு பதில் மனு தாக்கல் செய்து, அப்பாவி சிறை கைதிகள் விடுதலைக்கு எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்ட பெருமகளினுடைய அரசு என்ன சொல்லுதுன்னா, இவர்கள் 25 ஆண்டுகளுக்கு முன்பு, 4 நூற்றாண்டுகளுக்கு முன்பு என்ன மனநிலையில் உள்ள சென்றார்களோ அதே மனநிலையில் தான் இன்றும் இருக்கிறார்கள். இவர்களை வெளியே விட்டால் அங்கு வாழ்கிற இந்து தலைவர்களின் உயிருக்கு பெரிய அச்சுறுத்தல் இருக்கு, ஆபத்து, அதனால இவர்களை விடுதலை செய்ய முடியாதுன்னு சொல்லி யாரு இஸ்லாமிய மக்களின் பாதுகாவலர் அரசு இருக்குல்ல, இது நீதிமன்றம் விடுதலை செய்யும் சொல்லுது. இது பதில் மணி எதிர்மணி தாக்கல் செஞ்சு வாதிடுது. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. தெரிஞ்சாலும் நம்ம ஆளுங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு 6வது கடமை திமுகவுக்கு வாக்கு செலுத்துறது, அதனால அது சொல்ல மாட்டாங்க. அதை நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அண்ணன் சொல்றேன். அடுத்ததாக தமுமுகவை சேர்ந்த புதுமடம் கிளை தலைவர் ஜனாப் ஹருசான். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். நீங்கள் வருங்காலத்தில் பிஜேபியுடன் கூட்டு வைப்பீர்களா இல்லையா? வருங்காலம் இன்னும் எங்க வருங்காலம், இத்தனை காலம் அதாவது எங்களுடைய கோட்பாடு 2010ஆம் ஆண்டு, நான் ரொம்ப அப்போ 15 ஆண்டு ஆயிடுச்சுல்ல, 15 ஆண்டு ஆயிடுச்சு. 15 ஆண்டுக்கு முன்னாடி மதுரையில் நான் இந்த இயக்கத்தை அரசியல் இயக்கமாக மாற்றும் போது நான் பேசியது இருக்கு. எந்த காலத்திலும் இந்திய கட்சிகள் திராவிட கட்சிகளோடு தேர்தல் கூட்டணி அரசியல் உடன்பாடு கிடையாதுன்னு. அதில் இதுவரை ஒரு துளியும் பிசகாம இருக்கேன். நீங்க இங்க பாருங்க, ஒரு நிமிஷம். நான் ரொம்ப ஏழ்மை வறுமையில் பக்கத்தில் இருக்கிற சிற்றூரில் பிறந்து போன மகன், பெரிய பொருளாதாரத்தில் மேம்பட்ட ஒரு குடியில் பிறந்தவன் இல்லை, எந்த பின்புலமும் இல்லை. இன்றைக்கும் சென்னையில் வாடகை வீட்டில் தான் நான் குடியிருக்கேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 500 கோடி துணை முதல்வர், வீட்டுக்கு 1000 கோடி, கட்சிக்கு 1000 கோடி, உனக்கு மத்தியில் நீங்கள் சொல்கிற ஆளுக்கு பதவி,
இங்கே நீயே முதலமைச்சர் இப்படிலாம் காதில் லிட்டர் கணக்காக தேன் ஊற்றுள்ளதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் மயங்காம தான் இருக்கேன். எனக்கு உன் கோடியை நீயே வச்சுக்க, நான் தெருக்கோடியில் கூட நிற்கிறேன், ஆனால் இந்த கோட்பாட்டோட தான் நிற்பேன்ட்டு. எந்த காலத்திலையும் இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்றேன், எனக்கு காங்கிரஸ் என் இனத்தின் பகைவன், என் இனத்தை கொன்ற வரலாற்று பகைவன். பாரதிய ஜனதா மனித குலத்தின் பகைவன். திராவிட கட்சிகள் என் நிலத்தின் தீய அரசியலின் தோற்றுவாய். இந்த நிலத்தில் இருக்கிற கேடுகட்ட, கேவலங்கட்ட, அநாகரிகமான, இந்த ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்த இந்த கேடுகட்ட அரசியலின் தொடக்கமே இந்த திராவிட தான். அண்ணா அவர்கள் வரைக்கும் சரியா இருக்கு. அவர் இறந்து என்னைக்கு முதலமைச்சரா அந்த இடத்துல கூட நான் சொன்னேன், அண்ணா அவர்களின் மறைவுக்கு பிறகு நெடுஞ்செழியனிடம் இந்த அதிகாரம் போகாமல் ஒரு கொடுஞ்சனியனிடம் போனதுனாலதான் இந்த பிரச்சனை. அதுல இருந்தான் பிரச்சனை. எந்த காலத்திலையும் உடன்பாடு கிடையாது. இல்லைனால் என் சின்னத்தை எடுத்துக்கொண்டு போய் மிரட்டி கூட நான் சமரசம் செஞ்சு போல. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்ப தனிச்சு நின்று வென்று அங்கீகரிக்கப்பட்டு அதை விட மேலான விவசாய சின்னத்தை வாங்கிட்டு வந்தா இப்ப போட்டி போட போறேன். இந்த தேர்தலில் எவனாவது தனிச்சு போட்டிடுறான்னு சொல்றானா பாருங்க. யாராவது சொல்றாங்க திமுக போட்டு போடுதா, அதிமுக போடுதா, இல்லை எனக்கு பின்னாடி இப்போ வந்திருக்கான என் தம்பி விஜய் அவனாவது இல்லை நான் 234 தனிச்சு அப்படின்னு பண்றேன். கூட்டணிக்கு யாராவது வாங்க. சண்டையில தான், சாப்பாட்டுல தான் கூட்டு பொரியல். எனக்கு சண்டையில நான் தனிச்சு தான் போடுவேன். ஒரு தலைவன் என்பவன் தன் மக்களை முழுமையாக நேசிக்கணும், நம்பணும். நான் முழுமையாக நேசிக்கிறேன், நம்புறேன். அதனால நான் என் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவன். என் மக்களுக்காக தனிச்சு தான் போட்டிடுவேன். இந்த நாட்டில் எல்லோரும் என்னை சின்ன கட்சின்னு நினைக்கிறாங்க. சீமானா அது ஒரு சின்ன கட்சி. நான் தான் இந்தியாவிலேயே பெரிய கட்சி. 234 தனிச்சு போட்டியிடுகிற கட்சி. இங்க பெரிய கட்சின்னு சொல்லி கொண்டிருக்கிற உதயசூரியன் சின்னம் 234 பெட்டியிலே இருக்காது. ரெட்டலைங்கிற சின்னம் 234 பெட்டியிலே இருக்காது. தாமரை 234 பெட்டியில இருக்காது. கை சின்னம் இருக்காது. ஒரே ஒரு சின்னம் மட்டும்தான் 234 பெட்டியிலையும் இருக்கும். அது எங்க சின்னம் மட்டும்தான் இருக்கும். இதுல இதுவரைக்கும் என் சின்னத்தை 7வது பெட்டியில வைப்பானா, 4வது பெட்டியில வைப்பானா, 8வது பெட்டியில வைப்பானான்னு தெரியாது. இப்ப அவனால வழியே கிடையாது. முதல் பெட்டியில என் சின்னத்தை வச்சே தீரணும். என்னடா தேர்தல் ஆணையர் என் தம்பியை சொல்லியிருப்பாங்க. தேர்தல் ஆணையர் நாம் தமிழர் கட்சிக்கான சந்திப்பு தலைமை தேர்தல் ஆணையரே வந்துட்டாராம். வந்துட்டு எங்க சீமான் வரலையான்னு கேட்டிருக்காப்ல. இல்லை அவர் வரலாம். அப்படியா, நான் அவரோட ஒரு காஃபி சாப்பிடலான்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு நான் முன்னெடுத்த மாடுகளின் மாநாடு, மரங்களின் மாநாடையெல்லாம் அவர் ரொம்ப வாழ்த்தி பேசிட்டு அவர் ஒரே சுற்றுப்பயணத்திற்கு டூர்ல இருக்காருன்னு. எங்களை பார்க்க ஒரு டூரை போடக்கூடாதா அப்படின்னு நான் போகணும்னு இருக்கேன். இப்ப போவேன். ஏன்னா அந்த அளவிற்கு நம்ம போராடி இப்ப ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இப்ப நான் தோற்று போயிட்டேன், ஒரு தடவை வெல்லல. அதனால ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இங்க ஏர்போர்ட் வருது, எங்க வாழ்விடங்களை பறிக்கிறான். தடுன்னு எம்எல்ஏட்ட கொடுக்கல, அமைச்சர்கிட்ட கொடுக்கல, எம்பிட்ட கொடுக்கல, எனக்கிட்ட தான் கொடுக்குறாங்க. கப்பல் கட்டும் துறைமுகம், துறைமுகம் கட்ட போறாரு காட்டுப்பள்ளியில தடு. பரந்தூர்ல ஏர்போர்ட் கட்ட போறான் தடு. பேனா வைக்க போறேங்கிறான் கடல்ல தடு. வீடை இடிக்க போறான், ஓடியா சீமான். டெல்லியில இடிச்சாலும் சீமான கூப்பிடுன்றான். டெல்லியில இடிச்சாலும். அப்ப என்னன்னா இங்க பதவியில் இருக்கிறத விட இந்த பரிதவிக்கிற மக்களின் பக்கத்தில் இருக்க எனக்கு தான் பவர் அதிகம். அதான் நீங்க புரியுது. நீங்க நம்பிக்கையோட இருங்க, நான் வைக்க மாட்டேன். நீங்க எந்த காலத்துல நீங்க வைக்க மாட்டீங்கிறதுனால நான் உங்க கூட நிக்கிறேன். அடுத்ததாக கீழக்கரையைச் சேர்ந்த காமில் அவர்கள். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இங்கே அனைவர் மீதும் உண்டாகட்டும். அதாவது முஸ்லீம்கள் சிறுபான்மையினர் என்று சொன்னால் செருப்பால் அடிப்பேன்னு சொல்கிறீங்க. 2019 தேர்தலில் 5 வேட்பாளர்கள் தான் முஸ்லீம் வேட்பாளர்கள். அது 2024 குறைச்சி 3 ஆக்கிட்டீங்க. அது அப்போ முஸ்லீம்கள் நாம் தமிழர் கட்சியில் சிறுபான்மையர் ஆக்கப்படுறாங்களா?
இல்லையே 3 வேட்பாளர் இல்லையே. நம்ம எத்தனை, நான் முதல்ல வந்து 5 வேட்பாளர்கள் 40 தொகுதியில் 5 வேட்பாளர் கொடுத்தோம். மறுபடியும் அதே 5 வேட்பாளர் கொடுத்தோம், குறைக்கல. 2026 இதோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? 2026 அதே தான். நான் முதல்ல 12 சீட்டு கொடுத்தோம், அதே தான் இப்பவும். நீ ஓட்டு போடுறதுக்காக நான் நிக்கல, என் பிறவி கடமை செய்யறதுக்காக தான் இருக்கேன். நீ போடாம போ. இப்ப கூட நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேங்க. இப்ப எல்லாரும் கவனிச்சுக்கிறீங்க. என் தங்கச்சி அனீஸ் இருக்கல, இல்ல என் தம்பி இருக்கல, ஒரு தம்பி இருக்கான்னு வச்சுங்க. இப்ப மதுரையில் ராமநாதபுரத்தில் இல்லை சிவகங்கையில் ஏதாவது ஒரு இடத்துல நான் ஒரு இஸ்லாமிய தம்பியோ தங்கையோ நிறுத்துறேன்னா ரொம்ப தவிர்க்க முடியாத 1-2 இடத்துல தான் ஆண் வேட்பாளர்களை நிறுத்திருக்கேன். அதிகப்படியா எங்களுடைய இது ஒடுக்கப்பட்ட வீழ்த்தப்பட்ட சமூகங்களில் இருந்து மேலெழுகிற குரல் பெண்ணின் குரலா இருக்கணும். உரிமைக்காக ஒலிக்கிற குரல்னு எங்களுடைய கோட்பாடு. அது நீங்க ஒரு வீடு இடிக்கப்படும் போது முதல்ல யார் கதறி அழுவா? தாய். ஒரு நாடு அழிக்கப்படும் போது முதல்ல யார் அழுவா? பெண். உங்களுக்கு நியூசிலாந்தினுடைய ஆதி பழங்குடி மக்களினுடைய பிரதிநிதியா ஒரு பெண் வந்து பாராளுமன்றத்தில் பேசும்போது அது எவ்வளவு தூரம் வந்து வீச்சை தந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமைக்கு எழுகிற குரல் பெண்ணா இருக்கணும்னு. அதுல இங்க பாருங்க, இப்போ ஒரு இடத்துல இப்ப மதுரையில ஒரு தொகுதியில தெற்குல வந்து நான் இஸ்லாமிய ஒரு தம்பியை நிறுத்துறேன், ஒரு தங்கச்சி நிறுத்துறேன்னா இஸ்லாமிய மக்களின் வாக்கு எனக்கு போடுவாங்கன்னு இல்லை. அங்க எல்லாரும் இஸ்லாமியரை தான் போடுவான். ஆனா எந்த பிற சமூகம் யாரு நிறுத்துற இஸ்லாமியருக்கு போடுது, அதுலதான் என்னுடைய வெற்றி இருக்கு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். கருணாநிதி மகன் ஸ்டாலின் நிறுத்துற இஸ்லாமியரோட நிக்க போறியா, பிரபாகரன் மகன் சீமான் நிறுத்துகிற இஸ்லாமியரோட நிக்க போறியாங்கிறதா மற்ற சமூகங்களுக்கு முன்பு. தீய அரசியலுக்கு துணை போக போறியா, தூய அரசியல் மலர கூட நிக்க போறியா, ஊழல் லஞ்சத்தின் பக்கம் நிக்க போறியா, உண்மையின் நேர்மையின் பக்கம் நிக்க போறியா? நீ உன் பிள்ளைய வாழ்றதுக்கு வீட்டை கட்டி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிற, நான் வாழ்றதுக்கு நாட்டை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். நீ கார் வச்சுட்டு போகணும்னு நினைக்கிற, காசு வச்சுட்டு போகணும்னு நினைக்கிற, நான் சுவாசிக்க நல்ல காற்றை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். நீ இப்ப யாரு பக்கம் நிக்க போறாங்கிறதான் கேள்வி. அதனால வாக்கை குறி வச்சு நான் இந்த பயணத்தை தொடங்கல. என் மக்களின் வாழ்க்கையை கவனத்தில் வச்சுட்டு தான் நடக்கிறேன். அதே தான். எங்க உங்களுக்கு தவறான புள்ளி விவரத்தை யாரோ கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்தாருன்னு. 2021 12 சீட்டுகள் கட்சியின் மூலியமாக கொடுக்கப்பட்டது. உங்கள் தகவலுக்காக 2021 12 சீட்டு கொடுத்துருக்கோம், 12 சீட்டு கொடுத்துருக்கோம். அவர்கள் தகவலுக்காக நன்றி. ஓட்டு போடலைன்னா கோச்சுக்கு மாற்றி சீட்டு கொடுக்கறதுக்கு திராவிட கட்சி ஒன்றும் இல்லது. நீ அண்ணன்ட்ட கேட்குற 12 சீட்டு கொடுத்த அண்ணன்ட்ட கேட்குற, எல்லா இஸ்லாமிய ஒரு சின்ன தூண்டில போட்டு புழுவை மாட்டி மொத்தம் பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி ஒரே 20 சீட்டு, மொத்தம் 40 சீட்டில் நம்ம 5 சீட்டு கொடுத்தோம் பாராளுமன்றத்துக்கு. 5 இஸ்லாமியருக்கு கொடுத்தோம். அவரை எடுத்துக்கிறங்க, திமுக எடுத்துக்கிற 40 சீட்டில் எத்தனை சீட்டு இஸ்லாமியருக்கு? ஒரு சீட்டும் திமுகலேருந்து கொடுக்கல. கூட்டணிக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். நல்லா விளங்கிக்கிறியா? அது இல்லை அவருக்கு விளங்குதான். அந்த ஒரு சீட்டும் நவாஸ்கனி இருக்காங்கல்ல, அவர் திமுக உறுப்பினர். திமுகவுக்கு சீட்டு கொடுத்து அது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கொடுத்த மாதிரி காட்டி உதயசூரியன் அதானே ஒரு சீட்டை போட்டு மொத்த ஓட்டையும் வாங்கிட்டு போன பெருந்தகை அவர் தான். இதுக்கு எப்படி உதாரணம் சொல்றது? ஒண்ணு இல்ல, வக்பு வாரிய சட்டம் அந்த சொத்து பிரிக்கிறதுக்கு நீங்க பேசுங்கன்னு என்கிட்ட சொல்றாப்புல அவரு. ஏங்க நீங்க தானங்க, நீங்க பேசுங்க பின்னூர்த்தில என்னையா கொடுமையா அமைச்சர் நீங்க தான் பேசணும். அந்த மாதிரிதான் இருக்குது அது.